திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பா வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு மிக முக்கியமான தமிழ் தேசிய தலைவராக அவர் எஸ்டாப்ளிஷ் ஆனார். அவர் வந்து அவருக்கு பின்னாடி வந்து என்னதான் வந்து கம்யூனிட்டியினுடைய பேக்ரவுண்ட் இருக்கு, அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொன்னாலும் அவர் சட்டமன்றத்தில் பேசுறதும் சரி, அவர் வந்து குறிப்பாக அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளா இருக்கட்டும், இல்ல அவர் பல வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்தி பல்வேறு விஷயங்கள் நடத்தியிருக்காரு. இப்ப தமிழ்நாடு வேலை தமிழருக்கே அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு சட்டமாக ஒரு விஷயங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து உரையாற்றி அதை நகர்வெல்லாம் நகர்த்தினது வந்து வேல்முருகன் தான். இப்ப அவர் வந்து பாமகவில் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொது தலைவராக இப்ப திருமாவோடு கைகோர்த்து ஒரு பொது தலைவராக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிறார் இல்லையா, இந்த பண்போடு அந்த கட்சி நகர்ந்து வந்திருக்க வேண்டியது அது வந்து இல்லாம போயிடுச்சு. வேல்முருகன் மாதிரியான ஆட்கள் வந்து இது மாதிரியான சூழல்ல வந்து அந்த கட்சியை வந்து உண்மையிலேயே வந்து கைப்பற்றணும், விடக்கூடாது. ஏன்னா அந்த கட்சியை வந்து ஒரு ஜனநாயக பாதையை நோக்கி நகர்த்துறதுக்கான வேலையை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. அதாவது இதுதான் எக்ஸாக்டான நேரம். இன்னும் வந்து அன்புமணியை நம்பி இந்த வன்னிய சமூகம் இருந்ததுன்னா காடு வெட்டி குறுக்கு என்ன நிலைமை நடந்ததோ ராமதாஸ் அவர்களுக்கே என்ன நிலைமை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சொந்த அப்பா இந்த கட்சியை வளர்த்தவர் அவருக்கே இந்த நிலைமை. இன்னைக்கு உயிருக்கு த்ரெட் இருக்கு, ராமதாஸ் அவரோட உயிருக்கே த்ரெட் இருக்கு. அன்புமணி இந்த 2-3 மாசத்துல முடிச்சு விட்டுருவாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கே இந்த நிலைமை இருக்கும்போது இந்த மக்களை குறைஞ்சபட்சம் காப்பாற்ற வேண்டிய நிலைமை இன்னைக்கு வந்து வேல்முருகன் அவர் மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அந்த ஒரு பெரிய ரோல் இருக்கு.